வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் ஆர்ட்ஸ் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு 2 மாதமாக என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல யூடியூப்பில். அது நிறையா கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க், அப்புறமா வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் நான் வந்தேன். ஸோ போயிட்டு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் காமிக்க போகிறேன். அது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்லுவேன். அது வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம ஷார்ட்கட்டாக போயிடலாம். இனிமேல் வந்து வீடியோகள் நம்ம போட்ட மாதிரியே டுட்டோரியலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபன் இல்லைன்னா ட்ரெண்டிங் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்சளவு நான் அப்போதைக்கு போட ட்ரை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, இது ஒரு அன்பாக்சிங் தான். என்னென்னா, இது ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு போர்ட்டபிள் டேபிள் தான். ஸோ பெயிண்ட் அடித்து இது இந்த டேபிள், அதாவது உடன் ப்ளைவுட் டேபிள் தான் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து இப்படி ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணோன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இதை வந்து கார்பென்ட்ரியாக நமக்கு வேலை பண்ண நம்ம ஃப்ரெண்டு ஒரு சுரேஷ்னு ஒருத்தவங்க, அவங்க தான் பண்ணாங்க. அது போக முதற் பொருளாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து வடிவமைச்சது ஃபுல்லாமே அப்பா தான். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோல்டபுள் தான். எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இது பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இது மடித்து 2 கால் வரும். இது ஒரு ஃபஸ்ட்டு இது பிளேட்டு, அப்புறம் செகண்ட் பிளேட் வருது இல்லைங்களா? பாருங்கள், இதை அப்படியே மடக்கி இப்படி திருப்பி வச்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ராயிங் டேபிள், அதாவது என்னோடய ஸ்டூடியோவுக்கு ரொம்ப உகந்ததாக அதை நான் பிளான் பண்ணி பண்ணது. ஸோ அதை எப்படி பண்ணேன்றது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான். அதை வச்சு தான் அதை ஐடியா பண்ணி பண்ணோம். அது கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நான் வீடியோவும் இன்னொரு ட்ராயிங் ஒர்க்குமே பண்ணிட்டேன். இதில் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ போட போகிறேன். இது பார்த்திங்களா, அப்படியே நடுவில் ஒரு பெண்டாக இருக்கும். டோட்டலாக ஒரு 90 இன்ச்சஸ், 85 to 90 இன்ச்சஸ் வரும் லென்த்து. ஹைட்டு ஒரு 80 இன்ச்சஸ் வரும். அதை மடித்தோம்னா 40 இன்ச்சஸாக போயிடும். மொத்தமாக மடிக்கும்போது அரௌண்ட் 12 kgs தான் வரும். இது பார்த்திங்கன்னா, அந்த இது பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாரு, இந்த இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் பண்ணோம். இந்த வீட்டில் இருக்க வுட்டு, இந்த பைப்பு, அப்புறம் பிளாஸ்டிக் பைப்ஸ், பிவிசி பைப்ஸு, இதெல்லாம் வச்சு தான் இந்த ஒரு டேபிளே செஞ்சது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சப்போஸ் வெளியே எங்கேயாவது கொண்டு போய் ஒரு எஸ்சி கோஸ்ட் ஏரியாவில் வரைகிறோம், இல்லை ஏதாவது பார்க்கில் வரைகிறோம்னா இந்த டேபிள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய ஐடியாஸ் யோசித்து லாஸ்ட்டாக இந்த ஒரு ஐடியா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துச்சு. அது அப்பாட்டையும் அந்த கார்பெண்டர் ஃப்ரெண்டு சுரேஷையும் சொல்லும்போது அது ஒர்க் அவுட் ஆகியே கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஃபைனல் ஃபினிஷிங் தான் அது. இது பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் இங்கே ஒரு டிவைடு அதிலே வரும். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ மொத்தமாக டேபிளில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எந்த ஷேக்கும் கிடையாது. இது மேலே வச்சுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா பைப்பு, இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க பிவிசி பைப் தான். அதுக்குமே பெயிண்ட் அடித்தனால கலர் வந்து இந்த ஒரு மெட்டாலிக் கலரில் ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் இருக்கும். மற்றபடி இது ஒயிட்டு நார்மல் வீட்டில் எல்லா வீட்லேயும் பிவிசி பைப் இருக்கும்ல, ப்ளம்பிங்கு, அந்த பைப்பை தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பு எதுக்கு நான் இப்போ எடுக்கிறேன்னா, இந்த பைப்பு இங்கே வந்து ஆல்ரெடி ஹோல் நாங்கள் போட்டு அதில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த பைப்பை இந்த சைடு இப்படி வெர்டிக்கலாக வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடும், அதாவது இந்த சைடு, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அதனால் லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறேன். இந்த சைடு நான் ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படி வச்சாச்சு, வெர்டிக்கலாக நிற்கும். அதே மாதிரி அந்த சைடும் ரொட்டேட் பண்ணி நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இன்ஸ்டால் பண்ணோம்னா அதே மாதிரி நிற்கும். இது எதுக்கு இந்த பைப்புனா, நம்ம கேமரா மேலே ஹோல்டு பண்ணுறக்க. முதல்ல என்னென்னா, ஒரு ஹோல்டர் மட்டும் தனியாக வாங்கி பண்ணேன். அது ஷேக் ஆகிக்கிட்டு எனக்கு ப்ராப்பராக என்னால் இது பண்ண முடியல. இப்போ சப்போஸ் நம்ம அவுட்டோர் எங்கேயாவது போகிறோம்னா, இது எதுவுமே நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டமும் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. இதுலேயே எல்லாமே ஃபிட் ஆகிக்கும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி எல்லாமே எண்டு ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்கில் பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இன்செர்ட் பைப் ஒன்று கொடுத்துட்டேன். அதில் வந்து இந்த பைப்பை மாட்டியாச்சு. அதே மாதிரி அங்கிட்டும் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதுல இன்சர்ட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு பார்த்திங்கன்னா டோட்டலாக கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து கேமராவும் இந்த ஹரிசாண்டல் பைப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேமராவும் வைக்கலாம், அதே நேரத்தில் மொபைலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் பண்ணேன்றதை காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இது அன்பாக்சிங் மாதிரி காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது பண்ணேன். வீட்டில் பண்ணி எல்லாமே பெயிண்ட் அடித்து இங்கே எடுத்து வந்து தான் இன்ஸ்டால் பண்ணேன்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஜஸ்ட்டு டேபிள், அதுக்கு மேலே பைப்பு, கீழே வந்து சப்போர்ட்டிங் ராடு ஃபார் ட்விஸ்ட் ஆகாமல் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எனக்கு லென்த்துமே வித்துமே ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பைப்பு எல்லாமே பண்ணது. பார்த்திங்கன்னா இது அப்படியே கடையில் புதுசாக வாங்கி பண்ண மாதிரி தான் இருக்கும், வாங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பண்ணது இது பாருங்கள். இப்போ லைட் எஃபெக்டோட காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு க்ரீன் மேட் மட்டும் மேலே போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட்டு எல்லாமே இதிலே நான் 3 லைட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அந்த லைட்டை ஃபுல்லாக வச்சா தான் அந்த ஒரு வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் லைட் எஃபெக்ட் மேலே வச்சது. இது திரும்பவும் அந்த டேபிளோட இது இருக்கிற லைட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கேமரா மொபைல் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இந்த பைப்லேயே வந்து செட் ஆயிரும். வரையும்போது ரொம்ப எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துங்க கேமரா மொபைல் எப்படி வச்சுருக்கேன்னு. இதில் கேமராவும் நான் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த சைடில் வந்து இருக்குது இல்லைங்களா, இப்போ நான் தொடுறேன்ல, அந்த இதை வந்து நம்ம இப்போ ரைஸ் பண்ணோம்னா, சப்போஸ் எனக்கு ஹைட் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மேலே ஏற்றனா ஏற்றிக்கலாம். அதுக்காக தான் அந்த பாயிண்டில் ஹோல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நான் ஹோல் போட்டிருக்கேன். ஸோ இதை ஏற்றிட்டு ஒரு சின்ன ஆணிமாய் சொருகிட்டோம்னா நான் எவ்வளோ ஹைட் வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த ஹைட்டே ஓகேன்றனால அப்படியே நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இன்ஸ்பயர் ஆன விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்களேன். இந்த அட்டை ஒரு சின்ன அட்டை தான். இந்த அட்டையில் நான் லைன் போட்ட மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் பெண்ட் பண்ணி விடுறேன். இதுதான் வந்து நாங்கள் பண்ண டேபிளோட மெயின் ஐடியாவே. இதை வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஒரு டேபிளாக கூட நீங்கள் அசீவ் பண்ணிக்கலாம், ஒரு மெயின் ப்ளைவுட்டாக கூட அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே பெண்ட் பண்ணுறேன். இதுதான் கீழே உள்ள ஃபஸ்ட்டு போர்ஷன். இது மொத்த டேபிள் கிடையாது, கீழே உள்ள பெண்டுக்கு. இப்போ அடுத்து இன்னொரு பெண்டு. இப்போ இங்கே ஒரு பெண்டு பண்ணியாச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி பாருங்கள். இப்போ இதுதான் டேபிளோட போர்ஷனே. கீழே இருக்கிறது கால். இதை இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த டேபிளே பண்ணோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, அதை மடித்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாகவும் மடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக டேபிள் ஆயிரும். இப்போ டேபிளோட இது இப்படி தான் இருக்கும். இப்போ இப்படி மடிச்சிருக்கும். டேபிள் இப்படி தான் வந்துச்சு. மடிச்சுட்டு இப்போ நல்லா மடிச்சிட்டோமா, கால் மடித்தாச்சு, அதாவது லெக்கு. இப்போ பாருங்கள் விரிச்சாச்சு. ஸோ இப்போ நான் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தேன்னா, இந்த மாதிரி இதை டேபிளாக இருக்கும். இப்படி வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது இது டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் மடித்து இப்போ வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபோல்டபுளாக தான் வந்துச்சு. அதை தான் நான் அன்பாக்சிங் பண்ணேன். டேபிள் வந்துருச்சுங்களா. இப்போ பாருங்கள் மடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுதான் டேபிள். இதோட சின்ன ஐடியா தான். இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த டேபிள் பண்ணோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.